ஒவ்வொரு சீனுமே விஜய் சார் ரொம்ப ரசித்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் வந்து படத்தோடு அப்படியே ஒன்றி இருக்கு. ரொம்ப லைக் இட்ஸ் டேக்கிங் அந்த அவிலாஞ்சின்ற ஒரு கிராமத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு மியூசிக் இருக்குது. அது போக உங்க நடிப்பு, அது போக இந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இட்ஸ் லைக் சம்டைம்ஸ் ஐ சி டியர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் ஐஸ். அதுதான் உங்களுக்கு கிடைச்ச வெற்றின்றதை நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கும் ஹாய், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நாங்கள் ரெண்டு விஜயும் நானும் வந்து விஜய் சொன்ன விஷயம், நம்ம பண்ணுற படம் வந்து ஒரு குடும்ப சித்திரமா இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும், குழந்தைங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கு அந்த படத்துல என்னெல்லாம் சேர்க்கலாமோ அது எல்லாமே வைக்கலாம். பட் இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும். ஹி ஷுட் பி தட் கேரக்டர். இது வந்து ஒரு கமர்ஷியல் வயபிலிட்டிக்காக அந்த கேரக்டரை மாற்றுறதோ இல்லை அந்த கேரக்டர் கிண்டல் பண்றதோ இன்னும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. எவ்வளவு ரியலா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அதனால நாங்கள் வந்து வித்யாசாகர்னு ஒரு ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து கோட்டூர்புரத்தில் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே டாக்டர் உஷா, ஷீஸ் அ சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட். அவங்க கூட இருக்கிற ஸ்டாஃப் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு லெசனே கொடுத்தாங்க. வி வெண்ட் அண்ட் மெட் தம். ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் மென்டல் டிசபிலிட்டிஸ் இஸ் லாட். இப்போ ஆட்டிசம் இருக்கு, பார்டர் லைன் இருக்கு, டவுன் சிண்ட்ரோம் இருக்கு, தென் செரிப்ரல் பால்சி இருக்கு, வேர் மசில்ஸ் வேலையே செய்யாத பட் இன்டெலிஜென்ஸ் வில் பி சோ ஹை. ஸோ ஒவ்வொரு இதுவும் வேற இது இருக்கு. அது வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கேரக்டர் வந்து பார்டர் லைன் மென்டல் டிசார்டர். இது வந்து டெவலப்மெண்டல் மென்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும். இப்போ நமக்கே தெரியுது, குழந்தை வந்து இந்த அளவு வரும்போது கிரால் பண்ணும், அதுக்கப்புறம் பேசும், அது நடக்கும், யூனோ, அண்ட் ஹவ் யூ க்ரோ, ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், பாண்டிங் எந்தெந்த வயசுல. பட் இவங்களுக்கு வந்து அப்படி இருக்காது, எல்லாமே ஸ்லோ ஆயிடும். தட்ஸ் வை யூ கால் இட் ரிட்டார்டேஷன். இட் ஸ்லோஸ் டவுன். ஸோ இவங்க வந்து அதுதான் இவன் மென்டலி இஸ் ஒன்லி 5 years old or 6 years old. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் நிறைய பேரை காமிச்சாங்க. ஸோ வி saw those people. அந்த குழந்தைங்களோட இருந்தோம். இட் வாசன்ட் லைக் அங்கே போய் உட்காந்துட்டு ஓகே இந்த குழந்தை வந்து இந்த ஆக்ஷன் பண்ணுது, இந்த குழந்தை வந்து இப்படி சிரிக்குது, அப்படி கிடையாது. வாட் போத் ஆஃப் அஸ் டிட் இஸ் உள்வாங்கணும். அவங்களாவே மாறணும்னா, அவங்களாவே ஆகணும்னா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க உலகம் என்ன, அவங்க உலகத்துக்குள்ள போகணும். விச் இஸ் வாட் வி டிட். இது வந்து சும்மா ஓகே நீ குடிக்காரனா நடி, அது ரொம்ப ஈஸி, ஈஸியாக பண்ணிடலாம். ஆர் யூ ஜஸ்ட் ஓகே உனக்கு வந்து நீ வந்து ஒரு பயங்கர சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ யூ அஸ்யூம் யூ சி அ லாட். பட் இது வந்து வேற உலகம். ஸோ யூ கேனாட் இமிட்டேட் தட். You have to become that. ஸோ அதனால ஒரு 1 month இருந்தோம். அப்புறம் எனக்கு ஒரு 1 month ஐ ஜஸ்ட் டுக் இட் இன். ஒரு எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைம்ல அதுக்கு யோசிச்சேன். நான் இந்த ஆக்ஷன்லாம் பண்ணல. நான் அங்கே போய் நான் பண்ற போது அது வந்து வந்தது, தானாவே வந்தது. இட் வாஸ் நாட் லைக் ஓகே நான் இந்த மாதிரி நடக்க போறேன், கை இப்படி வைக்க போறேன். ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் தான். என் பையன் வந்து எப்பவுமே இது பண்ணுவான். நான் சொன்னேன் நான் ரீட் பண்ண போறேன் படத்துல, சரி யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னா சொன்னீங்களா, அவங்ககிட்ட சொல்லிட்டாதீங்க, அவங்ககிட்ட சொன்னேன்னு. ஸோ தட் இஸ் தி ஒன்லி திங் ஐ இன்க்ளூடட். அதர்வைஸ் இட் வாஸ் ஆல் தட் ஐ காட். அண்ட் விஜய் வாஸ் ஆல்வேஸ் தேர். எனக்கு வந்து இந்த படம் வந்து எங்க க்ரூ எங்க இது இல்லாம இந்த படத்தை நான் பண்ணிருக்க முடியாது. பட் இந்த க்ரூவை விட என்னோட கேப்டன் ஆஃப் த ஷிப் விஜய் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ஐ திங்க் இஸ் டன் அ கிரேட் ஜாப். யூ ஆல் அக்ரி வித் மீ. த ஹோல் மூவி இட் இஸ் நாட் அ மூவி தேவத்தின் மகள், இட்ஸ் a ஸ்பெஷல் கேரக்டர், இட்ஸ் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் தட் மூவி. இல்ல, இட்ஸ் a பியூட்டிஃபுல் மூவி. இதுவும் ஒரு அம்சம், இது கேமரா ஒரு அம்சம், ஆடியோ ஒரு அம்சம், மியூசிக் ஒரு அம்சம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு அம்சம். லைக் தேர் ஆர் சோ மெனி ஃபேசட்ஸ். And performance is also it. And all this has come together under a very able director. இவ்வளோ யங்கா இருந்து இவ்வளோ வித்தியாசமான படங்கள்லாம் பண்ண முயற்சி பண்றாரு அண்ட் சக்சஸும் வாங்கியிருக்காரு. ஐ ஃபெல்ட் வெரி ப்ரௌட் டு பி தேர். இந்த கேரக்டர் வந்து நான் பண்ணும்போது ஐம் டிரெக்டர்ஸ் ஆக்டர். இது வந்து இவ்வளோதான், ஐ வில் டூ லைக் திஸ். ஒரு 10 வெரைட்டி கூட பண்ணி காட்டுவேன். பட் ஒரு டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே, இன்னும் ஐயோ அது அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஹாய் பேபி, ஹாய் யூ அப்ல இருந்து ஹாய். ரொம்ப நேரமா ஹை ஹை ரெண்டு பேரும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் இப்போ நான் அந்த கேரக்டர் பண்ணி இந்த அளவுக்கு இட்ஸ் நாட் சென்னை மெட்ரோ இது சத்யம் தியேட்டர் அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸஸ் கிடையாது. பியாண்ட் தட் சின்ன சின்ன தியேட்டர்ஸ், செங்கல்பட், கோயம்புத்தூர், திருச்சி, ஹைதராபாத், பாம்பே, லண்டன், அமெரிக்கா, துபாய், எல்லா இடத்துலையும் ஒரே ரிசல்ட், ஒரே ரெஸ்பான்ஸ். பீப்புள் ஆர் டச்ட். இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு டிஃபைன் கிளாஸ், மசாலா, கமர்ஷியல். இது வந்து இட்ஸ் நாட் ஏ சென்டரா, பி சென்டரா, சி சென்டர் இல்லை. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா இது படமே கிடையாது. நீங்களும் அக்ரி பண்ணுவீங்க, இது ஒரு அனுபவம். I think everybody looked beyond performance, beyond music, beyond life. I think everybody saw the emotions. Everybody recognized அவங்களுக்குள்ள இருக்கிற தாய்மையோ அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனமோ தான் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. That is what Vijay has done. Everybody is reaching out to their parents, இல்லைன்னா they're reaching out to their children.
ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எஃபர்ட். இது வந்து நான் இந்த படத்துல இருந்த நடிகர்னு சொல்றதை விட நான் வெளியில இருந்து படம் பார்த்த விஜயோட ஒரு ரசிகனா சொல்றேன், விஜய் ஹேட்ஸ் ஆஃப் யூ. வாட் ஆஃப் ஃபிலிம். எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஐ மீன் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு படம் பண்ற போது வித்தியாசமா பண்ணோம் ஏதாவது பண்ணட்டு, பட் படம் பாக்குற போது மௌனே என்ன படம் எடுத்திருக்கான் அந்த பையன் அப்படின்னு நினைச்சா பண்ணாரு, ஐயோ நானும் இந்த படத்துல இருக்கேன். ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஐம் ஷூர் என் பசங்க என்ன பார்த்துட்டு, என் குழந்தை சொல்லிச்சு, என் பொண்ணு சொல்லிச்சு, இவருக்கு வந்து ஒரு பெரிய இமெயில் மாதிரி ஒரு அனுப்பிச்சா, இது 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 எனக்கு ஒரே ஒரு லைன், அப்பா திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃபிலிம் அப்பா. இட்ஸ் சோ ஸ்வீட். அப்புறம் என் பையனுக்கு வந்து என்னடா இவ சொல்லிட்டா முந்திக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு, அப்பா திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம் ஐ எவர் saw in my life அப்பா. டேடி அவனும் என்ன மாதிரி நடிகன் ஆக வரான். ஸோ இட்ஸ் சே தட். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஐ திங்க் தட்ஸ் வாட் மை ஃபேமிலி ஃபீல்ஸ் அண்ட் தே ஃபீல் வாட் மை வைஃப் செட் இஸ் ஷி செட் he is such a intelligent director. இந்த மாதிரி ஒரு கரு, இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப டிப்ரெசிங்கா பண்ணிருக்கலாம், இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு திருப்பங்கள், அவ்வளோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், அதெல்லாம் அவ்வளவு கோர்வையா போயிட்டு எந்த இடத்துலயும் யூ டோன்ட் ஃபீல் ஒரு தொய்வு, எல்லாரும் there is emotion, then there will be a small smile. அது வந்து ஒரு காமெடி ட்ராக் மாதிரி இல்லாம சராசரி வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை திரும்பி பார்த்து சிரிக்க வச்ச விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை டச் பண்ண விஷயங்களை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சாரி ஐ ஹேட் டு கிவ் such a long answer to your question, but I was just moved by Vijay and I thought I should share this. Thank you very much. என்ன வேணும்? என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற? 2000 தடவை கேட்டிருக்கோம். நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட இத்தனை தடவை கேட்டிருக்க மாட்டாரு. மென்டல் டிசார்டர்ஸ் பற்றி நம்ம நிறைய படங்கள் இன்டர்நேஷனல் வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் இருக்கு, மை லெஃப்ட் ஃபுட், ரெயின் மேன், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா மெட்ராஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், சரி நம்ம தமிழ் சினிமா கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றது தான் ஒரு பேசிக் இன்ஸ்பிரேஷன். அந்த ஐடியா நாட் கிடைச்சப்புறம் இது எப்படி பண்ண முடியும், ஃபஸ்ட்டு நான் இது மட்டும் பண்ண முடியாது, இதை போர்ட்ரே பண்ணுறதுக்கு, இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வேணும். ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் ஃபார் வேர்ட். இந்த படம் வந்து விக்ரம் சார் ஒத்துக்கள்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன், அதான் உண்மை. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த படத்தை என்னால ரொம்ப உணர முடியும். அதாவது வந்து உடல்ல இருக்கிறது ஒரு ஊனம் இல்ல, அதே மாதிரி மனவளர்ச்சி குன்றியவங்கள் எல்லாம் நாம வந்து சொல்ற மாதிரி மனவளர்ச்சி குன்றியவங்க இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் நிறைய திறனாளிகள் ரொம்ப திறன் இருக்கு. ஏன்னா அது அனுபவமா உணர முடியும். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கான், 37 வயசு ஆகுது. இந்த கேரக்டர்ல அவருக்கு இருக்கிறவங்க 6 வயசுங்கிற மாதிரி என் தம்பிக்கு 9 வயசு தான் இப்போ மெச்சூரிட்டி இருக்கு. அதனால அது வந்து என்னால உணர முடியும். சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, கரெக்டா பொருந்தினாரு. ரொம்ப ஒரு பஞ்ச் டைலாக் இல்லாம, சந்தானம் சார் காமெடி கூட ரொம்ப அவரோட வழக்கமான காமெடி இல்லாம, ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோ சாங் இல்லாம, ஒரு அருமையான டைரக்ஷன் டச்சோட நல்லா இருந்தது. எதிர்பார்த்த ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் இருந்த முடிவு திரும்பியும் முடிவு மாறி போச்சு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். பட் ஆனா ஒண்ணு, மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வந்து ஒரு பாசம் இருக்கு, அவங்களால வாழ முடியும் நீங்க காமிச்சிருக்கீங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் உள்ள படம். எல்லாரும் மதிக்கணுங்கிறது நீங்க நினைச்சு எடுத்தீங்களா இல்லையான்னு தெரியாது, என்னால உணர முடியும். பட் முடிவை நீங்க நிலாவை அவர்கிட்டயே கொடுத்துருக்கலாம். ஏன்னா வக்கீல் சீன்ல அவர் சொல்றாரு, 6 வயசுக்கு அப்புறம் அவளே அவளை பார்த்துப்போ, அதுக்கப்புறம் அவ தான் அவனை பார்த்துனாங்க. ஒரு பொண்ணோட கடமையும் பையனோட கடமையும் அப்பாவை பார்த்துக்க வேண்டியது அவன் கடமை தானே சார். ஏன் சார் பிறந்ததுல இருந்து வந்து ஏதோ ஒண்ணு கத்துட்டு எப்படி பால் கொடுக்கணும்னு கத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட வளர்த்துருக்காரு. 15 வயசு வரைக்கும் வளர்த்துக்க தெரியாதா? இந்த காலத்துல இருக்கிற மெச்சூரிட்டி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 7-8 வயசு ஆனது அதுங்களுக்கே பண்ண தெரியும். அப்பா அப்பா அம்மான்னு பாசத்தோட பாத்துக்க தெரியும். நீங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கும் இல்லையா? நான் என்னடா வந்து ஆன்டியா பேசுறது தப்பு நினைக்காதீங்க. ஏன்னா இல்ல, நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில மறைமுகமா 30 வருஷமா எனக்கு அனுபவம் இருக்கு இதே ஸ்டுடியோல. எங்க அப்பா அம்மா ஆக்டர், அதனால வந்து எனக்கு டைரக்டரா நிறைய பண்ணணும்னு ஆசை. பட் ஆனா அதை வச்சு நான் சொல்றேன், நீங்க வந்து இது பண்ணினீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எண்டா இருந்திருக்கும். கொய்கான் ஒன்ஸ் அகைன் சியான் சாருக்கு, ஏன்னா அவரோட ரொம்ப ரசிகன் நான். கிட்டத்தட்ட அவரோட அன்னியன் படத்தை ஒரு 60-70 வாட்டி பார்த்தேன், இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்பி கேரக்டர் என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அதே மாதிரி ஒரு கிருஷ்ணா கேரக்டரா இப்ப அமைஞ்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஐடியா சார். இந்த சஜஷன் வந்து ஷூட்டிங் கதை எழுத ஆரம்பிச்சதுலேருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் எடுத்து எடிட்டிங் வரைக்கும் இந்த டிபேட் போயிட்டே தான் இருந்தது. அந்த டிபேட் இப்போ வந்ததும் சந்தோஷம் தான். இதுக்கான விளக்கம் கொடுக்க டைம் இது. கிருஷ்ணா 2 பேரும் கோர்ட்டில் சேர்ந்து முடிஞ்சிருந்தா, கிருஷ்ணாவை அவங்களும் அந்த கோர்ட்லேயே சேர்ந்து என் பண்ணியிருந்தா இது ஒரு நார்மல் படமாக இருக்கும். என்னென்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி ஒரு 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 மிகப்பெரிய ஃபாதர், ஒரு தெய்வ திருமணா ஏன் எப்படி ஆறாருன்னா, அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்காகவும் அந்த குழந்தை நல்லதுக்காகவும்
அது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அமலாவும் அந்த சச்சின் கிடைக்கிற கேரக்டரும் தப்பானவங்களே கிடையாது. அவங்க இதோட குழந்தை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க அதனால தான் போர்ட்ரே பண்ணியிருப்போம். அவங்க கெமிஸ்ட்ரி போர்ட்ரே பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அவங்களால பார்த்துக்க முடியும். அவருக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து விட்டு போல ஒரு டைம் பீங்கில் அவர் கண்டிப்பாக வரணும், அவர் நல்லா அவர் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அதுக்காக தியாகம் பண்ணுறாரு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தியாகத்துக்கான ரியலைசேஷன் தான் அந்த நாஸ்தாருக்கு ஆர்குமெண்ட். கோர்ட்டில் ஆர்குமெண்ட் நாஸ்தாருக்கும் இவருக்கும் வச்ச ஆர்குமெண்ட் காரணம் என்னன்னா அதுதான். லவ்ல ரொம்ப சிறந்தது எது தெரியுமா சார்? லவ் விட்டு கொள்வது தான். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். லவ் நீங்க வந்து லவ் விட்டு கொள்வது தான் ரொம்ப சிறந்த விஷயம். இந்த ஃபாதர் வந்து அவருக்கு மிகப்பெரிய பெயின் இருக்கு. அந்த குழந்தைல இருக்க முடியாது. அப்போ டைலாக் சொல்லுவார் வந்து அவன் என்ச்சனை கேட்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பொய்ய சொல்ல கேட்ட அந்த கேரக்டர் பொய் சொல்லுவோம். என்ன கேரக்டர்னா அந்த குழந்தை அழுவான்னு கேட்பா. ஆனால் அந்த அதோட தாண்டி அவளுக்கு பெட்டர் ஃபியூச்சர் வரணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த கேரக்டர் வயலுக்கா நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தோணுச்சு. இது கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அதான் நீங்கள் மாதிரி சொல்ல மாதிரி ரொம்ப மைனராக வந்து வந்திருக்கு இந்த டாக் எங்களுக்கு. பட் என்னோட விஷயம் இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். பட் என்னன்னா சார், திங்க் கிருஷ்ணா வந்து இஸ் அ நார்மல் மேன் அப்படி நீங்க நினைச்சு கூட பாருங்க. யூ வில் அப்ரிஷியேட் வாட் இட் இட். ஒரு அவனால முடியும் குழந்தை கொண்டு வர முடியும். பட் நான் இப்பதான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். டாக்டர் ஆக்குறது வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இட்ஸ் நாட் வெரி ஈஸி அட் ஆல். நம்ம வந்து மெடிக்கல் சீட் அவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா? எனக்கே இப்ப கிடைக்கலங்க. இட் வாஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் என்னோட நீஸுக்கு. இட் இஸ் சச் அ டிஃபிகல்ட் திங். அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனா நாசர் சார் சொல்ற விஷயம் எல்லாம் அவனுக்கு எங்கேயோ தொட்டிருக்கு. அதனாலதான் ஹீஸ் டன் சம்திங். வாட் விஜய் வாண்ட் டு டூ அண்ட் வாட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் இஸ் he is greater than normal people. You know, he felt that he is not a normal, he is even more greater. அவர் வந்து he realizes it's my child, she will come back to me. அந்த நம்பிக்கையும் இருக்கு. ஒரு டாக்டரா வருவா, அவ வருவா, நான் போறேன், but she will come. That's why we show him end of the movie also ரொம்ப happy. He knows his daughter is going to come. In fact உங்களுக்காக நாங்க செகண்ட் ஹாஃப் பண்ண போறோம். அதுல வந்து சாரா திருப்பி வந்துருவா வளர்ந்துட்டு. சோ அது வந்து வெயிட் பண்றோம். ஏன்னா சாரா வச்சுதான் நடிக்கணும்னு ஆசை. சோ இன்னொரு 15 years we'll wait. 15 years I think அவங்க இப்பவே ரெடி, பட் நாங்க ரெடி இல்ல. So we'll do that, but it's a very good thought. Thanks a lot. And how old is your brother? 37 sir. But you look after him illingla. So it's easier. I mean it's nice that you all are looking after him. And please say hi to him if he understands. Say Vikram hi. நான் எல்லாரும் hi சொன்னேன்னு சொல்லுங்க. And please take him for the movie. I'm sure he'll appreciate the movie. Thank you very much Ambi.